தானே தந்தோம் தனை தண்ணா தனனை தண்ணா அப்படி அங்க இருக்கக்கூடிய நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமா நாகராஜன் நாகக்கண்ணி இருவேர்களும் நாகராஜன் நாகக்கண்ணி இருவேர்களும் சொத்தாலே குறைகள் இல்லை, அவர்களுக்கு சுகத்தாலே தாழ்வு இல்லை, பாலாலே குறைகள் இல்லை, வாக்கியத்தால் குற்றம் இல்லை. அடி 7 அடுக்கு மாளிகையாம், எதிரே 2 சாவடியாம், 10 அரங்கு மாளிகையாம், அவளுக்கு பக்கம் 2 சாவடியாம். அப்படி சொத்து சுகத்தோடு ஆண்டு வருகின்றார், ஆடம்பரத்தோடு ஆண்டு வருகிறான் நாகராஜன் நாகக்கண்ணி. அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஆமோ அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து சரி மேலும் அவர் அங்கு எப்படி ஆண்டு வருகின்றார், அவர் எப்படி ஆண்டு வருகிறார், அவருக்கு ஒன்றாம் நல்ல படித்தடமா 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 ஓடை மூவான் சாவடியா சாவடியா மூன்றாம் நல்ல படித்தடமா படித்தடமா தேவன சாவடியா சாவேடியா நான்காம் நல்ல படித்தடமா படித்தடமா நாகரத்ரே மேடைகளா மேடைகளா ஐந்தாம் நல்ல படித்தடமா 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 அடி ஒன்றாம் படித்தளமாம், ஒய்யார சாவடியாம், 2ஆம் படித்தளமாம், ரத்தினக்கால் மண்டபமாம், அடி 3ஆம் படித்தளமாம், முத்துவர்ணம் மேடைகளாம், 4ஆம் படித்தளமாம், நாகரத்தின மணி மண்டபமாம், அடி 5ஆம் படித்தளமாம், அரசாலும் மண்டபம். அப்படி சொத்து சுகத்தோடு ஆண்டு வருகின்றார். ஆமா அந்த நாகராஜன் நாகக்கண்ணி இருவர்களும் ஷபாஸ் அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து சரி அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஆண்டு வரக்கூடிய போது அவர்களுக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்திட்டாலும் சொத்து சுகம் இருந்திட்ட போதிலும் மண்மனைகள் இருந்திட்டாலும் சரி அந்த சொத்தை வைத்து ஆளுவதற்கு ஒரு குழந்தை என்பதே கிடையாது. அந்த காலத்திலே சரி எந்த கதையை வேணாலும் எடுத்துக்கோ, குழந்தை இல்லைன்னு குழந்தைக்கு தட்டுப்பாடா இருந்திருக்கு. அந்த காலத்திலே குழந்தைக்கு தட்டுப்பாடு, சரி இப்ப குடும்ப கட்டுப்பாடு. அப்படி இருந்தாலும் கூரை பிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு வச்சு கரையை மிஞ்சுதான் இருக்கு. சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணி கடிலே கண்டார். ஆமா மன்னா என்ன இந்த நாகலோக பட்டணத்திலே வந்து சரி அது குழந்தை செல்வம் இல்லாமல் குழந்தை செல்வம் இல்லாமல் ஏன் மன்னாதே மன்னவாரே மகிட முடி தரித்த மன்னாம் சொத்திருந்து என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய சுகமிருந்து என்ன பண்ண என்ன பண்ண சுகமிருந்து என்ன பண்ண என்ன பிள்ளை இல்லவா
மன்னா என்ன இந்த நாகலோக பட்டணத்திலே வந்து சரி அது பிள்ளை இல்லாத வீட்டிற்கு ஆமா பெரியோர்கள் வருவாங்களா? பெரியோர்கள் வரமாட்டார்கள். அப்படி பெரியவங்க வந்தானா என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து சொகை இருக்கு, ஆமா எவ்வளவு மண்மனைகள் இருக்குன்னு கேட்பாங்களா? வீடு இருக்கா, காடு இருக்கா, மண் இருக்கா, மணல் இருக்கான்னு கேட்கவே மாட்டாங்க. உங்க குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா, அண்ணாச்சி எத்தனை குழந்தை இருக்கு, ஆண் எத்தனை பெண் எத்தனை கேட்பாங்களே, குழந்தை குட்டி சவிக்கியமா இருக்கா. சரி, இதுதான் முதல் வார்த்தை கேட்பாங்க. அப்படி கேட்பதற்கு கூட ஒரு குழந்தை கூட இல்லையே மன்னா. ஆமா அப்படி குழந்தை இல்லாத வாசலிலே சரி ஒரு முனிவர்கள் கூட வரமாட்டார்களே, குருமுனிகள் கூட வரமாட்டார்கள். அப்படி நாங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணி கடிலே கண்டார். சரி மன்னா என்ன இந்த நாகலோக பட்டணத்திலே வந்து சரி நான் தான் ஒரு மலடாகவே இருக்கின்றேன் என்றால் ஆமா என் கையாலே வளர்த்து வரக்கூடிய சரி உசு பிராணிகளும் மலடாக இருக்கின்றது. அப்படி எதுவெல்லாம் மலடா இருக்கு ஏன் மன்னாதி மழனவாரே என் மகிழ முடி தரித்த மன்னா எனக்கு காடு சுத்தி மேந்து வரோம் மேந்து வரோம் பரம்பசு மலடா காச்சே மலடா காச்சே சோறு வைத்து சோறு வைத்து முனையும் மலடா காச்சே மலடா சோறு வைத்த சோறு வைத்து எனக்கு காடு சுத்தி மேய்ந்து வரக்கூடிய காராம்பசு மலடாச்சு, வேடு சுத்தி மேய்ந்து வரக்கூடிய வெள்ளாடு மலடா போச்சு, அந்த குப்பையிலே மேய்ந்து வரக்கூடிய அந்த குறுங்கோழி மலடாச்சு. அது குப்பையை கிண்டியாது ஒரு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க கூடாதா? உன் கோழி ஏன் முட்டை விடல உனக்கு தெரியுமா? எதுக்கே முட்டை விடல? தாளக்கார வீட்டு சேவலை அடைச்சி வச்சிருக்கான், அடைச்சு வச்சுட்டாரோ, அதனால உன் கோழி முட்டை விடல. சரி, என் கையாலே சோறு வைத்த ஆமா கரும்பூனை கூட மலடா இருக்கு, அந்த கரும்பூனை மலடாச்சு. அது கூட இந்த அக்கா வீட்டுல 10 குட்டி போட்டிருக்கு, அவ குடுத்து வச்ச புண்ணியவதி. சரி, ஆமா என் வீட்டுல ஒரு குட்டி கூட போடலையே, அது உன் கைராசி. கைராசி. ஆமா அந்த பக்கத்து வீட்டுக்க பாலமாக்கா வீட்டுல 10 குட்டி போட்டு அவன் வீட்டுல 10 குட்டிய போட்டு வீடு வீடா தூக்கிட்டு போகுது. ஆமா சரஸ்வதி வீடு எங்க, சரி, பாப்பாத்தி வீடு எங்க, சரி, தங்கமாரி வீடு எங்க, சரி, அப்படின்னு ஒவ்வொரு வீடா தூக்கிட்டு போகுது. சரி மன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமா இதுவரைக்கும் நான் ஏகப்பட்ட தான தர்மங்களை மன்னா செஞ்சுட்டு வர்றேன். தர்மங்கள் ஏகப்பட்ட தான தர்மம் செய்து வந்தேன். இதுவரைக்கும் நான் ஒரு கர்மமும் செய்யலையே. சரி, ஏன் மன்னா பிறப்பிலே எனக்கு குழந்தை என்பதே இல்லை? இப்பிறப்பிலே குழந்தை இல்லையே மன்னா. ஏன் மன்னாதே மரணவாரே மகிழ மொழியை தரித்த மன்னா. வாங்க நான் கொத்தை நானோ முறைத்தேனா உரை மாறக்கானேனா பாட்டு
குறமறக்க அளந்திட்டேன் நான் பட்டரை நெல்லதியிலே பதறச்சாவி கலந்ததுண்டாம் நான் தாயில்லாத குழந்தைகளை தலையிலே அடித்த துவாசம் உண்டாம் தலையை தடவி தினமண்ணா விட்டு இதுவரைக்கும் தலையில அடிக்கிறியே ஏன் மன்னாய் பிறப்பிடே எனக்கு குழந்தை என்பதே இல்லை. சரி, அடு கல்யாணம் என்பவருக்கு கடன் கொடுக்க மறுத்ததுண்டாம். அள்ளி அள்ளி பொன் பொருளை தானே கொடுத்திருப்பேன். ஆமாம், இதுவரைக்கும் நான் மறுத்ததே இல்லையே. சரி, ஏன் மன்னாய் பிறப்பிலே எனக்கு குழந்தை என்பதே இல்லை. ஏதாவது அறியாம தெரியாம பாவத்தை செய்தாலும் நீ செய்திருப்ப. அறியாம தெரியாமனா என்ன பாவம்? குத்துன உனக்கிய குறுக்க போட்டு தாண்டினாலும் தாண்டி இருப்ப. அப்படி தாண்டினா குழந்தை இருக்காதா? அது பொல்லாத துவாசம். சரி, குத்துன உனக்கிய குறுக்க போட்டு தாண்டவே கூடாது. சரி, அது தாண்டி இருந்தால் சரி 7 தலைமுறைக்கும் பிள்ளை இருக்காது. பிள்ளை இருக்காதா? ஆமா. சரி, கிடைச்ச சொலவ சரி விட்டறிஞ்சு சொலவு ஒருவேளை குப்பரை விழுந்தாலும் விழுந்திருக்கும். அப்படி விழுந்தாலும் குழந்தை இருக்காதா? ஒரு வீடான வீட்டிலே சொலவு குப்பரை விழக்கூடாது. சரி, அதுவும் பொல்லாத தோஷம். பொல்லாத தோஷம். அரைச்ச அம்மிய சரி அலசாம வச்சாலும் வச்சிருப்பா. சரி, அது தாயும் பிள்ளையும். தாயும் பிள்ளையும். அதாவது அரைச்ச அம்மிய அலசிதான் வைக்கணும். சரி, இவ அவசரத்துல அரைக்காம அலசாம வச்சாலும் வச்சிருப்பா. சரி, ஆத்துல குளத்துல அடிவம்புல குளிச்சுட்டு வந்து சரி ஒருவேளை ஈரச்சேலைய கதவுல காயப்பட்டாலும் போட்டிருப்பா. அப்படி போட்டிருந்தாலும் குழந்தை இருக்காதா? எம்மா, ஈரச்சேலைய கதவுல காய போடவே கூடாது. சரி, அதுவும் பொல்லாத தோஷம். பொல்லாத தோஷம். இப்படி அறியாம தெரியாம பாவத்தை செய்தாலும் செய்திருப்பா. சரி, அதனால குழந்தை இல்லாம இருக்கலாம். ஆமா. அப்படி நாகக்கண்ணை கடிலே கண்டார். சரி, மன்னா என்ன நமக்கு தான் குழந்தை இல்ல. சரி, நம்ம பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்துட்டா என்ன? எம்மா நாகக்கண்ணி, என்ன பணத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்க்கலாம். சரி, அது நம்ம பிள்ளை ஆகுமா? இந்த மாதிரி பந்தல்ல கொண்டு விட்டோமானால் பந்தல் நிறைந்திடுமா? பார்த்த சனம் ஒப்பிடுமா? அதை பார்த்த சனமும் ஒப்பிடாது. ஆமா. அதனால நம்ம பணத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்க்கவே வேண்டாம். ஊரார் பிள்ளையை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் சரி, அது தாம் பிள்ளை ஆகாது. ஆகாது. அதாவது தாம் பெற்றெடுக்கணும் பிள்ளை. சரி, தன்னோட பிறக்கணும் பிறவின்னு இருக்கான். தங்கச்சி பிள்ளை தன் பிள்ளையான தவத்துக்கு ஏமன்னா போவான? அப்படி சொல்லு. சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணை கடிலே கண்டார். சரி, நாகராஜ மன்னவர் பார்த்தார். சரி, அம்மா நாகக்கண்ணே, நாகக்கண்ணே மறுபணத்துக்கு தான் வாங்கே பணத்துக்கு பிள்ளை வாங்கி சரி பந்தலிலே விட்டோமானால் பந்தல் நிறைந்திடுமா? அதை பார்த்த சனமும் ஒப்பிடாது, ஒரு நாளும் ஒப்பாது. நாமல் காசுக்கு பிள்ளை வாங்கி கடை தெரு வீதியில விட்டோமானால்
கடை தெருவும் நிறையாது. அதை கண்ட சனமும் ஒப்பிடாது. அதனால நம்ம பணத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்க்கவே வேண்டாம். ஆமா, உனக்கு நான் பிள்ளை, சரி, எனக்கு நீ பிள்ளை. இன்னொரு பிள்ளை தேவையா? ஆம்பளை பிள்ளை வேணுமா? சரி, என்ன தூக்கி மடியில போட்டு கொஞ்சி. சரி, பொம்பளை பிள்ளை வேணுமா? ஒன்ன தூக்கி நான் கொஞ்சுறேன். சரி, 2 பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே இருப்போம். இன்னொரு பிள்ளை எதுக்கு? பிள்ளை இருந்தா இடைஞ்சலா இருக்கும். இடைஞ்சலா இருக்குமோ? ஆமா, அதனால வேண்டாம். சரி, அது எங்க இருக்கப்படி நாகக்கண்ணி பார்த்தார். ஆமா, மன்னா, என்ன? எனக்கு தான் குழந்தை இல்ல. சரி, வேணா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? விவரமா சொல்லு. நீங்க வேணா 2ஆவதுமா ஒரு திருமணம் முடிச்சுக்கோங்க. பொண்டாட்டின்னு இருந்தா இப்படிதான் இருக்கணும். அப்படியா? எனக்கு என் பொண்டாட்டி வாச்சிருக்கா. சரி, இந்த மாச பொறுப்புக்கு மசாலா அடிக்கிற கழுந்து மாதிரி இருக்கா. சரி, அதாவது எனக்கு கல்யாணம் நடந்து சரி 13 வருஷம் நான் பிள்ளை இல்லாம இருந்தேன். 13 வருஷமா? ஆமா. சரி, என் குழந்தையால கட்டி கொடுக்காம வீட்டுல வச்சிருந்தாங்க. சரி, என் பொண்டாட்டி என் தங்கச்சியை கட்டிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கீங்க. சண்டாளி சொல்ல மாட்டேன்னுட்டா. சரி, சொல்லி இருந்தா உடனே தாலி கட்டி இருப்பேன். வரிசையை கொண்டு விட்டுற மாட்டீங்க. ஆமா. ஆனா நாகராஜ மன்னவர் சொல்வாரா? என்ன, நாகராஜனுடைய மனைவி இருக்கிறாள் நாகக்கண்ணி. சரி, அவ அப்ப என்ன சொல்லி இருக்கிறா? என் வயிற்றுலதான் ஒரு குழந்தை குட்டி இல்ல. நீங்க 2ஆம் தடவை ஒரு திருப்பூட்டு பாருங்களேன். சரி, அவ வந்த கால் ராசி. சரி, அவளுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன செய்ய? அவ வந்த கை ராசி. சரி, என் வயிற்றுலயாவது ஒரு கற்பம் தரிக்காதா? சரி, அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜன் கிட்ட சொல்லி இருக்கா. நாகராஜ மன்னவர் பார்த்தார். ஆமா. அம்மா நாகக்கண்ணி, நாகக்கண்ணி, என்ன போய் நீ 2ஆவது திருமணம் முடிக்க சொல்லலாமாமா? ஆமா, ஒரு தாரம் கட்டினவனுக்கு உரியல சோறு. சரி, 2ஆம் தரமா கட்டினால் சரி இடுப்புல கயிறு குரங்காட்டம் நடக்கும். குற்றாலத்துல குரங்கு இடுப்புல கைத்த கட்டி ஆட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஆட்டுவாங்க. சரி, அதனால ஒரு தாரம் கட்டினால் தாரம் தாரம், 2ஆம் தாரமா கட்டினால் அவதாரம் அவதாரம். சரி, அதனால ஒரு தாரம் கல்யாணம் முடிச்சாச்சு. அதனால எனக்கு 2ஆவது திருமணமே வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அம்மா நாகக்கண்ணி, நாகக்கண்ணி, வேண்டாம் வேண்டாம் சின்ன பிள்ளை கல்யாணம் வேண்டாம். 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 அவ இருந்தா பிள்ளை இருந்துடுவா, இன்னொரு நடிப்பா. அவள் அடிக்க நான் அடிக்க சண்டை வர மண்ட முறைய சண்டைக்கு போக நினைக்க. வேண்டாம் வேண்டாம் சின்ன பிள்ளை கல்யாணம் வேண்டாம். 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 எனக்கு 2ஆவது திருமணமே வேண்டாம். ஆமா. அவன் அடிக்க நான் அடிக்க சண்டை வர மண்டை உடைய சந்தைக்கு போகணும். சரி, கச்சேரி வர கொண்டு போய் விட்டுருவா. அதனால சரி, எனக்கு 2ஆம் தரம் கல்யாணங்கிற வார்த்தையை விட்டுறம்மா. இனிமே அதை பத்தி பேசாதம்மா. ஆமா. இப்ப ஏமா நீ பிள்ளை இல்லன்னு அழுதுகிட்டே இருக்க? பிள்ளை இல்லன்னு புருஷன் தானே அழ முடியும். புருஷங்கிட்டே அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் ஊர்க்காரங்கிட்டே போய் அழ முடியும். புருஷங்கிட்ட தான் அழ முடியும். சரி, சில வீட்டுல சரி மச்சான் குழந்தைங்கிட்ட அழுவா. அது நம்ம தாளக்கார வீட்டுல. ஆமா. சரி, அப்படி சில பேர் மன வருத்தம் கூட்டு குடும்பமா இருக்கும். சரி, மச்சான் வீட்டுல ஒரே வீட்டுல இருப்பாங்க. சரி, அதனால சில வீட்டுல சொல்லி அழுவாங்க. அப்படி பிள்ளை இல்லன்னு என்கிட்ட அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? ஆமா. இந்த பலச கடையில விற்கக்கூடிய 2 தேங்காய் சில்லா உன் கையில வாங்கி கொடுக்கிறதுக்கு, வாங்கி கொண்டு கொடுப்பதற்கு. சரி, நானும் உனக்கு என்னெல்லாமா வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன். ஆமா. உன் வயிற்றுல ஒண்ணுமே தங்க மடக்காமா? நான் வணங்காத தெய்வம் கிடையாது, கும்பிடாத கோயில் கிடையாது. சரி, நானும் ஏறி 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 இறங்கி பார்க்கேன். எங்க? சபரிமலை எங்க? சரி, பழனிமலை எங்க? சரி, திருப்பரங்குன்ற மலை, சரி, திருவண்ணாமலை, சரி, பழனிமலை, ஒவ்வொரு மலையா ஏறி சாமியை வணங்கி கும்பிட்டு தான் பார்க்க. வயிற்றுல ஒண்ணுமே தங்க மடக்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆமா. அதுக்காக அப்படி அழுதுகிட்டே இருந்தா பிள்ளை வருமா? ஆமா. வீடான வீட்டுல அழுதுகிட்டே இருந்த பிள்ளை எப்படி கிடைக்கும்? ஆண் குழந்தை வேண்டுமானால் நான் இருக்கேன். சரி, பெண் குழந்தைக்கு நீ இருக்க. ஆமா. இன்னொரு பிள்ளை தேவையா? எம்மா, ஆண்டவன் கிருபை இருந்தா சரி 60க்கு மேல கூட பிள்ளை கிடைக்கும். பிள்ளை
வீட்டுல இருக்குமா? அம்மா ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தா சரி 60 வயசுக்கு மேல எத்தனை பேத்துக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு, குழந்தை இருக்கும். அம்மா மன்னா, நான் ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு குழந்தை என்று சொல்கின்றீர்களே. ஆமா, நமக்கு வயதாகி காலம் சென்று போனோமானால், நமக்கு வயதாகி காலம் சென்று போனோமானால் நமக்கு கர்மம் செய்ய ஒரு பிள்ளையாவது வேண்டாமா? அம்மா, என்ன எந்த இடத்துல பிள்ளைய தேடுவாங்களோ தேடலையோ சரி, ஆனா நம்ம கடைசி காலம் சரி, நம்ம செத்து சுடுகாடு போகும்போது சரி, அந்த இடத்துல கண்டிப்பா பிள்ளைய தேடுவாங்க. பிள்ளைய தேடுவாங்கல்ல? ஆமா. நமக்கு அங்க எங்கெல்லாம் போராட்டம், குழந்தை இல்லாத வீட்டிலே எப்படி போராட்டம் நடக்கும்? நமக்கு ஆச்சான் கரையோரம் நமக்கு ஆச்சான் கரையோரம் அங்கங்கரைக்க போராட்டம், உளச்சான் கரையோரம்